இப்ப எல்லாருக்கும் பரிமாறணும். காரம் உனக்கு வேண்டாம். அரோரா பத்தியா நான் இதுக்குதான் புரியல சார். இதில் கொடுப்பீங்களா? சாப்பாடுல கேட்டேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. 3வது ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐ பண்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு இஷ்யூ வருது. யாருக்கு நடுவில் இஷ்யூ வருதுன்னா கெமிக்கு நடுவுலையும் அதுக்கப்புறம் திவ்யாக்கு நடுவுலையும் அந்த இஷ்யூ வருது. நடுவில் சாண்ட்ராவும் வராங்க. என்ன இஷ்யூன்றதை இந்த ப்ரோமோ மூலியமா நான் கொஞ்சம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ப்ரோமோ தெளிவா இல்லை, அதனால கான்டெக்ஸ்ட் என்னன்றது எனக்கு கிளியரா புரியல. நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு சொல்றேன். அது என்னன்னா, இந்த குக்கிங் டீம்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க காரம் போட்டு ஏதோ ஒரு டிஷ்ஷை செஞ்சுட்டாங்க போல. அந்த டிஷ்ஷை சாப்பிட முடியாதுன்ற மாதிரி தள்ளி வச்சிருக்காங்க. மற்ற டிஷ்ஷை இங்க இருக்கவங்களுக்குலாம் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற டிஷ் கொஞ்சம் கம்மியா தானே இருக்கும், அதனால அந்த காரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சிலர் சாப்பிட நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு அரோரா காரமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அதை கேட்டிருப்பாங்க போல. கெமி இருக்காங்கல்ல, கெமி ஒரு பக்கம் நீங்க தரதுன்னு ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே அதை தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அந்த காரமான ஃபுட்டை தரதுன்னு ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கெமி வேணும்னா எனக்கும் அந்த காரமான ஃபுட்டை தாங்கன்னு கேட்டு வாங்கியிருக்கலாம். ஆனால் கெமி ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. இதை தாண்டி கெமி கனிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, காரமான ஃபுட்டு உனக்கு வேணான்ற மாதிரி திவ்யா என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ திவ்யா அரோராக்கு தரப்போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது காரமான ஃபுட்டு யாருமே சாப்பிட வேணான்னு எடுத்து வச்சிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் அரோரா கேட்டதுக்காக அரோராக்கு மட்டும் தரதுக்கு போகிறாங்க. அது எப்படி அரோராக்கு மட்டும் தருவீங்க? தரதுனா எல்லாருக்கும் தானே தரணும் அப்படின்ற மாதிரி கெமி கேட்குறாங்க. இது உனக்கு தேவையான்ற மாதிரி சாண்ட்ரா அங்கேருந்து சொல்கிறாங்க. அதாவது திவ்யா இது உனக்கு தேவையான்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. திவ்யா இருக்காங்கல்ல, அரோரா இதுக்கு தான் நான் யாருக்கும் தர மாட்டேன்னு சொன்னேன், இப்ப பாரு நான் தான் பேச்சு வாங்குறேன்ற மாதிரி திவ்யாவும் சொல்றாங்க. அதனால அரோரா இருக்காங்கல்ல, எங்க அது காரமா இருக்குன்னு எடுத்து வச்சாச்சு, காரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் கேட்டு சாப்பிடலாம்னு நினைச்சேன், அது தப்பா அப்படின்ற மாதிரி கெமி கிட்ட கேட்கறாங்க. நியாயப்படி பார்த்தா அது கரெக்ட் தான். இப்ப கெமி காரமா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கும் தாங்கன்னு கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை. அது எக்ஸாக்டா என்னன்னே தெரில. இவங்களுக்கு ஒரு ஃபுட்டு தனியாக கிடைச்சும் அந்த காரமான ஃபுட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. கெமி தான் இந்த இடத்துல வாலண்டரியா பிரச்சனையை உருவாக்க ட்ரை பண்ற மாதிரி இருக்குங்க. அந்த குக்கிங் டீம்ல வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கலான்னு கெமி யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா காரமான அந்த ஃபுட்டு எனக்கும் கொஞ்சம் தாங்கன்னா தந்துட போறாங்க. ஏன்னா அது வேஸ்ட் ஃபுட்டு மாதிரி தான் ஒதுக்கி வச்சிருக்காங்க போல. எனக்கும் தாங்கன்னு கேட்டிருந்தாலே தந்திருப்பாங்க. இவங்க அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி நம்ம மக்களோட பர்ஸ்பெக்டிவா நிறைய மாறி இருக்கு சாண்ட்ரா கிட்ட. சாண்ட்ராவை நம்ம மக்கள் போன வாரம் பயங்கரமா கொண்டாடினாங்க. ஆனா இந்த வாரம் சாண்ட்ராவை நிறைய பேருக்கு பிடிக்காம போயிருச்சு. அதுக்கு சாண்ட்ரா மேலேயும் காரணம் இருக்கு. ஏன்னா சாண்ட்ரா கனியை கிளவின்ற மாதிரி பேசுறாங்க. அதே மாதிரி நிறைய பிரஜின் கூட சேர்ந்து நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது தேவையில்லாம நிறைய வார்த்தையெல்லாம் விடுறாங்க. அதனால சாண்ட்ரா அந்த குறும்படத்தப்ப எவ்வளோ பப்ளிசிட்டி அவங்களுக்கு கிடைச்சதோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கு. சோஷியல் மீடியாவில் மற்றவங்க டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, அதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ சாண்ட்ராக்கு நிறைய கெட்ட பேர் ஏற்பட்டு இருக்கு. இந்த நிலைமையில் இந்த சண்டையில் எல்லாருமே சாண்ட்ரா தான் ஏதாவது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ப்ரோமோ வச்சே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ரா ஏதாவது பண்ணியிருப்பாங்கப்பா, அவங்க குக்கிங் இடத்துல பிரச்சனை உண்டாக்கணும்னே பண்ணுறாங்க, வேணும்ட்டே காரத்தை அதிகமாக போடுறதே அவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது லைவ் ஆர்டராக பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் அதை பார்க்கல. பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்றத சொல்லுங்க. ஆனா கெமி தேவையில்லாம இந்த இடத்துல ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் இந்த ப்ரோமோ வச்சு தான் சொல்றேன். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்றது ஃபுல் எபிசோடு பார்த்தா தான் தெரியும். அரோரா பொறுமையா பேசுறாங்க. அதாவது ரொம்ப காரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் கேட்கிறேன், அது தப்பா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கெமி இருக்காங்கல்ல, இதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. இப்ப என்ன எனக்கு பசிக்குதுன்னு எக்ஸ்ட்ரா ஃபுட்டு கேட்டேன், அது உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சா, எனக்கு ஃபுட்டே வேணாம்ப்பா, சாப்பாடு விஷயத்துல போய் இப்படி பண்றீங்கல்ல, நான் போறேன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்க இடத்தை விட்டு அந்த கார்டன் ஏரியா இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க ஒரு இடத்துல உட்காந்து அளவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த ஃபுட்டு இஷ்யூவை வச்சு அளவே ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாக்டா என்ன இஷ்யூன்னு எனக்கு தெரியல. அந்த ப்ரோமோலையும் கான்டெக்ஸ்ட் சரியாவே புரியல. என்ன பேசிக்கிறாங்க, யாருக்கு பதில் சொல்றாங்க, இது எதுவுமே கிளியரா புரியல. லைவ்ல இந்த சம்பவம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும், இல்லைனா இப்போ கூட போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் அதெல்லாம் பார்த்துட்டு என்னதான் நடந்தது அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம்.